சகனோ பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகைஹி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆனந்தத்தை பற்றிய விசாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த 8வது அணுவாகத்தில் முதல் பகுதியில் அனைத்து ஜீவராசிகளும் தேவர்கள் உட்பட ஈஸ்வரனை கண்டு பயந்து கொண்டுதான் அவரவர்கள் கடமையை செய்கிறார்கள் என்று ஈஸ்வர பயம் தர்மாச்சரண காரணம் என்று குறிப்பிடப்பட்டது. பிறகு அடுத்து முக்கிய தலைப்பு ஆனந்த மீமாம்சா, ஆனந்தத்தை பற்றிய விளக்கம். பிறகு மகா வாக்கியம் வர உள்ளது. அதற்கு பிறகு பல ஸ்ருதி. இந்த ஆனந்த மீமாம்சை எதற்காக இங்கு மேற்கொள்ளப்படுகிறது என்று பார்க்கையில், ஆத்மாவினுடைய சொரூபம் ஆனந்தம் என்று நிலைநாட்ட என்று பார்த்தோம். நான்கிற சொல்லுக்கு சரியான உண்மையான பொருள் ஆத்மா. அந்த ஆத்மாவினுடைய சொரூபம் ஆனந்தம். பிறகு இரண்டாவதாக காம தியாக அல்லது வைராகியம், மனதில் உள்ள ஆசையை தியாகம் செய்வதனால் ஆசையை பூர்த்தி செய்து சுகத்தை அனுபவிப்பதை விட அதிக ஆனந்தம் என்று வைராகியத்தினுடைய மகிமை, வைராகியத்தின் தன்மையை கூற இந்த விசாரம். மூன்றாவது, இந்த விசாரத்தில் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் செய்யப்படுகின்றது. இந்த 3 காரணத்திற்காக ஆனந்த மீமாம்சை நடைபெறுகின்றது. இப்போ நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இதில் முதல் கருத்து ஆத்மா ஆனந்த ஸ்வரூபக. இதை எப்படி இங்கு நிலைநாட்டப்படுகிறது என்றால், முதலில் நம்முடைய அனுபவத்தில் ஆனந்தம் என்பது விஷயத்திலிருந்து, பொருளிலிருந்து வருவதாக நாம் பார்க்கின்றோம். பிறகு வெளியே இருந்தும் பொருளோடு சம்பந்தம் வைப்பதாகவும் ஆனந்தத்தினுடைய தோற்றத்தை நாம் பார்க்கின்றோம். இப்போ ஆனந்தக பாஹ்யக ஜன்யக, ஆனந்தம் வெளியிருந்து வருகின்றது, அது தோன்றுகின்றது. இது நம்முடைய அனுபவம். பிறகு ஆராய்ந்து பார்த்தால் சாஸ்திரம் கடைசியில் ஆனந்தத்திற்கு மூல காரணம் ஆத்மா என்று சொல்ல விரும்புகின்றது. அதற்கு முன் ஒரு படியாக விஷயத்திலிருந்து ஆனந்தம் வருவதில்லை, விஷயத்தோடு சம்பந்தம் வைப்பதனாலும் ஆனந்தம் நமக்கு வருவதில்லை. ஆனந்தத்திற்கு காரணம் நம்முடைய மனம்தான். ஒரு ஸ்டெப் ஆத்மாவுக்கு முன்னாடி விஷயத்திலிருந்து ஆனந்தம் வருங்கிற கருத்தை நீக்கி ஆனந்தத்திற்கு காரணம் நம்முடைய மனம். அது எப்படி நிலைநாட்டப்பட்டது? ஒரு பொருளை பார்க்கின்றோம், நமக்கு பிரியமான பொருளாக இருந்தால் நம் மனதில் பிரிய விருத்தி என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. நான் விரும்பிய பொருள் இருக்கின்றது, அந்த விரும்பிய பொருள் என்னுடைய கையுக்குள் இருக்கின்றது, அந்த விரும்பிய பொருளை நான் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் என்ற எண்ணங்கள் தான் இன்பத்திற்கு காரணம். அந்த விரும்பிய பொருள் இருந்தும், அது என்னுடையதாக இருந்தும், நான் அனுபவித்து கொண்டிருந்தாலும் எனக்கு அந்த எண்ணம் தோன்றவில்லை என்றால் எனக்கு ஆனந்தம் இல்லை. நேற்று ஒரு உதாரணம் பார்த்தோம். ஒரு ராஜா மலர்களினாலேயே ஒரு படுக்கை அமைத்து படுத்துட்டு இருக்கார். ஒரு ஏழை அதில் படுத்து நான் இப்படிப்பட்ட கட்டல்ல படுத்துட்டு இருக்கிறேங்கிற எண்ணம்தான் அவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கின்றது. உறங்கியவுடன் அவனுக்கு அந்த ஆனந்தம் இல்லை.
இதிலிருந்து அந்த பொருள் நிமித்தமே தவிர ஆனந்தத்திற்கு காரணம் மனதில் உள்ள எண்ணங்கள், விருத்தி தான். இனி அடுத்த கருத்து, இந்த மனதில் உள்ள எண்ணங்கள் தான் ஆனந்தத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணம் என்றால், அதிக ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் மனம் சூக்ஷ்மமாக வேண்டும், அந்த எண்ணங்களும் சூக்ஷ்மமாக வேண்டும், மனம் அமைதியை அடைய வேண்டும். இப்போ மனதை சூக்ஷ்மம் ஆக்க, மனதை சாந்தப்படுத்த இங்கு சாஸ்திரம் 2 உபாயங்களை கூறுகின்றது. ஒன்று ஸ்ரோத்ரியத்துவம். ஸ்ரோத்ரியத்துவம் என்றால் அறிவு. அறிவு வர வர இந்த உலகத்தில் உள்ள ஆனந்தத்திற்கான பொருள்களை புத்தி அப்ரிஷியேட் பண்ணும், அதை ரசிக்க ஆரம்பிக்கும், அதை புரிய ஆரம்பிக்கும். இப்போ அறிவு மனதினுடைய சூக்ஷ்ம தன்மையை அதிகரிக்கின்றது. பிறகு அகாமக, ஆசையை விடுதல். ஆசையை அகற்றும் பொழுது மனம் அமைதியை அடைகின்றது. இப்போ ஆசை நீங்க நீங்க சாந்தி, அறிவு வர வர மனம் சூக்ஷ்ம தன்மையை, நுண்ணிய தன்மையை அடைகின்றது. எந்த அளவுக்கு மனம் நுண்ணிய தன்மையையும் சாந்தியையும் அடைகின்றதோ அந்த அளவுக்குரிய எண்ணம் ஏற்படுகிறது. பிறகு அங்கு ஆனந்தம் அதிகரிக்கின்றது. இப்போ இதுவரை நம்ம பார்த்தோம். இனி அடுத்த கருத்தாக, அப்படி என்றால் ஆனந்தத்திற்கான காரணம் நம்முடைய மனம்தான். ஏன்னா சாஸ்திரம் மனதைத்தான் அறிமுகப்படுத்துகிறது. பொருள்கள் ஆனந்தத்திற்கு காரணம்ங்கிற ஸ்டேஜிலிருந்து நம்ம எடுத்து மனசுதான் ஆனந்தத்திற்கு காரணம் என்ற நிலைக்கு வந்தவுடன், அப்போ மனதுதான் சுகஹேதுன்னு வரும் பொழுது அடுத்த 2 கருத்துக்களால் மனம் ஆனந்தத்தை கொண்டிருக்கவில்லை என்று சொல்கின்றது. அதற்கு முதல் கருத்து, ஆழ்ந்த உறக்கத்தில் மனம் இல்லாத நிலைக்கு சென்று விடுகிறது, காரண நிலைக்கு சென்று விடுகிறது. அப்பொழுது என்ன நேரிடுகிறது? ஆனந்தத்தை அனுபவிக்கின்றோம். இப்போ மனதிற்குள்ளேயே இன்பம் என்ற தன்மை இருந்தால், மனம் விழித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் நமக்கு இன்பம் வர வேண்டும். மனம் உறங்கிய நிலைக்கு செல்லும் பொழுது நமக்கு இன்பம் வரக்கூடாது. பிறகு அங்கும் ஒரு இன்பத்தை அனுபவிப்பதனால் மனதில் ஆனந்தம் இல்லை. பிறகு 2வது கருத்து, எந்த மனதில் மகிழ்ச்சியை, இன்பத்தை, சுகத்தை அனுபவிக்கின்றோமோ அதே மனதில் தான் துயரத்தையும் அனுபவிக்கின்றோம், சம்சாரத்தையும் அனுபவிக்கின்றோம். இப்போ மனதிற்கு ஆனந்தம்ங்கிற தன்மை இருந்தால் அதற்கு எதிரான துக்கம் என்ற தன்மையை மனதினால் அனுபவிக்க முடியாது. நெருப்பிடம் உஷ்ணம் என்ற சொரூபம் இருந்தால் அந்த நெருப்பிடம் குளிர்ச்சி என்ற தன்மையை அனுபவிக்க முடியாதோ, அதே போல மனதிற்கு ஆனந்தம் என்பது சொரூபமாக இருந்தால் அந்த மனது துக்கத்தை கொடுக்கும் கருவியாக இயங்காது. இப்போ இந்த 2 காரணத்தினால் நம்ம என்ன முடிவுக்கு வர்றோம்? மனதிற்குள்ளும் ஆனந்தம் என்பது சொரூபமாக இல்லை. இந்த ஸ்டேஜுக்கு அடுத்தது தான் சாஸ்திரம் சொல்கின்றது. அப்படி என்றால் ஆனந்த ஹேது, ஆனந்தத்திற்கான காரணம் என்ன, எங்கிருந்து ஆனந்தம் நமக்கு வருகின்றது? மேலோட்டமா பார்க்கும்போது பொருள்னு பார்த்தோம், அதை நம்ம நிராகரிச்சிட்டோம். ஒரு பொருள் ஆனந்தத்திற்கு காரணமாக இருந்தால் அந்த பொருள் எல்லோருக்கும் எல்லா காலத்திலும் ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றெல்லாம் நம்ம பார்த்து மனதுக்கு வந்தோம். மனதும் ஆனந்த சொரூபம் இல்லை என்றால் எங்கிருந்து ஆனந்தம் வருகின்றது? இப்ப இந்த விசாரத்தில் மனதை சாஸ்திரம் ஒரு கருவியாக, பிரதிபிம்பிக்கும் கருவியாக நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. இப்போ மனம் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்டிங் மீடியா, ஏதோ ஒன்றை பிரதிபிம்பிக்கும் கருவிதான் மனம். எப்படி கண்ணாடியானது சூரியனை பிரதிபிம்பிக்கும் கருவியாக உள்ளதோ, ஒரு பானையில் உள்ள நீரானது
சூரியனை பிரதிபிம்பிக்கும் ஒரு கருவியாக உள்ளதோ, அதே போல மனம் ஒரு கருவி. ஆத்மாவினுடைய ஆனந்த சொரூபத்தை மனமானது பிரதிபிம்பிக்கின்றது. இந்த பிரதிபிம்பத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும் என்றால், இப்போ ஒரு பானை இருக்கு அல்லது ஒரு குளம் இருக்கு, அதுல நீர் அசையாமல் தூய்மையாக இருந்தால் சூரியனுடைய பிரதிபிம்பமும் அசையாமல் தூய்மையாக தெளிவாக தெரியும். அந்த நீர் எவ்வளவு தூரம் கலங்கி இருக்கோ, எவ்வளவு தூரம் அசைந்து கொண்டிருக்கின்றதோ அந்த அளவுக்கு பிரதிபிம்பமும் சரியாக தெரியாது. அப்படி மனம் அமைதியை அடையும் பொழுது, மனம் சூக்ஷ்ம தன்மையை அடையும் பொழுது ஆத்மாவினுடைய ஆனந்த சொரூபம் அங்கு தெளிவாக பிரதிபிம்பிக்கின்றது. இப்ப எந்த அளவுக்கு மனசு அமைதி அடையுதோ அந்த அளவுக்கு ஆத்மஸ்வரூபத்தின் ஆனந்தம் பிரதிபிம்பிக்கின்றது. எந்த அளவுக்கு மனசு அமைதியை இழக்கின்றதோ அந்த அளவுக்கு ஆத்மாவினுடைய ஆனந்த சொரூபத்தை பிரதிபிம்பிக்கும் சக்தியை இழந்து விடுகின்றது. இப்ப ஆத்மாவினுடைய சொரூபம் சச்சிதானந்தம்னு சொல்றோம். ஜட பொருள்கள் அனைத்தும் ஆத்மாவினுடைய சத்தை பிரதிபிம்பிக்கின்றது. மனம் சைத்தன்யத்தை, சித்தை பிரதிபிம்பிக்கின்றது. அமைதியடைந்த மனம் ஆத்மாவினுடைய ஆனந்தத்தை பிரதிபிம்பிக்கின்றது. அனைத்து மனங்களும் சைத்தன்யத்தை பிரதிபிம்பிக்கின்றது. அதைத்தான் இன்று மாலை பார்க்க போகின்றோம். அப்பொழுது மனதுக்கு ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. பிறகு அமைதி அடைந்த மனம் ஆத்மாவினுடைய ஆனந்தத்தையும் பிரதிபிம்பிக்கின்றது. அப்ப சாஸ்திரத்தினுடைய இறுதி கருத்து என்னவென்றால், ஆத்மா ஆனந்த சொரூபம். அந்த ஆனந்த சொரூபம் சூரியனை போல. பிறகு அந்த ஆனந்தம் தான் மனதில் பிரதிபிம்பித்து நாம் தாரதமியமான ஏற்றத்தாழ்வுடன் கூடிய சுகங்களை அனுபவிக்கின்றோம். இப்ப நான் சுகஸ்வரூபம், நான் சுகத்தை நாடி செல்ல வேண்டியதில்லை. இந்த சம்சாரத்தினுடைய லட்சணம் மோட்சத்தினுடைய லட்சணத்தை பல கோணத்துல சொல்லலாம். ஒரு கோணத்துல எது சம்சாரம் என்றால் ஆனந்தத்தை நாடுதல் சம்சாரம். மோக்ஷம் என்றால் ஆனந்தத்தை நாடாமல் ஆனந்தமாக இருப்பது மோக்ஷம். பல சமயங்கள்ல ஒரு குழந்தைய அதிகமா அழ வைக்கணும்னா என்ன செய்யணும்னா, ஒரு மிட்டாயை காமிச்சிட்டு கொடுக்க கூடாது. அதை அடிக்க வேண்டாம், துன்புறுத்த வேண்டாம். அது விளையாடிட்டு இருக்கும். அதுக்கு பிரியமான ஒரு பொருளை கண்ணில் காட்டிட்டு நான் கொடுக்க மாட்டேன்னு வச்சிட்டோம்னா அந்த குழந்தையினுடைய சோகத்தை நம்ம பார்க்கலாம். இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, அந்த குழந்தைக்கு பாசிட்டிவா எந்த துயரமும் வரவில்லை. யாரு அடிக்கல, யாரு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல. இன்பத்திற்குரிய பொருள் இருக்கின்றது என்று தெரிந்து தனக்கு கிடைக்கவில்லையேங்கிற எண்ணமே துயரத்தை கொடுக்கின்றது. இப்ப இன்பத்தை நாடுதல் தான் சம்சாரம். காரணம் என்ன? நான் ஆனந்த சொரூபம் அல்ல, எனக்கு இன்பம் வேண்டும். பிறகு மோட்சம்னா என்னன்னா, எனக்கு இன்பம் வேண்டாம், நான் இன்பத்தை நாடவில்லைங்கிற மனநிலை வந்து விட்டால், அப்படி எப்போ வரும்னா, நானே ஆனந்த சொரூபம்னு தெரிந்து கொண்டால் நான் இன்பத்தை நாட மாட்டேன். இன்பத்தை நாடாமல் இருப்பது மோட்சம், இன்பத்தை நாடுவதுதான் சம்சாரம். இப்ப இந்த விசாரத்தின் மூலம் எதெல்லாம் என்னுடைய லட்சியமாக நினைத்திருந்தேனோ அது எதுவுமே லட்சியம் அல்ல, நானே ஆனந்த சொரூபம். இப்ப இந்த கருத்தை தான் இந்த விசாரத்தில் நிலைநாட்டப்படுகிறது. இனி நம்ம அடுத்த கருத்துக்கு செல்கின்றோம். அடுத்த கருத்து காம தியாக. இங்கு அகாமகதக என்ற சொல்லால் குறிப்பிடப்பட்டுள்ளது. காம தியாகம் அல்லது வைராகியம். அது ஏன் இங்கு பேசப்படுகிறது என்றால், ஒரு மனது எந்த அளவு அமைதியை அடைகின்றது என்றால், எந்த அளவு அந்த மனம் ஆசையினால் தாக்கப்படவில்லையோ அந்த அளவு அமைதியை அடைகிறது.
ஒரு மனது எந்த அளவு சஞ்சலப்படுகிறது என்றால், எந்த அளவு ஆசையினால் காமத்தினால் தாக்கப்படுகிறதோ அந்த அளவு அந்த மனம் விக்ஷேபத்தை துயரத்தை அடைகின்றது. இப்ப இங்கு மனம் சூக்ஷ்மம் ஆக ஆக, மனம் அமைதி அடைய அடைய, இந்த அமைதியான மனதில், அதாவது அசையாத தூய்மையான நீரில் சூரியன் பிரதிபிம்பம் தெளிவாக வெளிப்படுவது போல, அமைதியான மனதில் ஆத்மாவினுடைய ஆனந்த சொரூபம் வெளிப்படுகின்றது. அப்படி அதிகமான ஆனந்த சொரூபம் முழுமையாக வெளிப்பட வேண்டுமென்றால் முழுமையாக மனம் அமைதியை அடைய வேண்டும். இப்போ ஆனந்தத்தினுடைய ஆதிக்கம் மன அமைதியை பொறுத்தது. ஆதிக்கம்னா அதிக தன்மை மன அமைதியை பொறுத்தது. இந்த மன அமைதி எந்த அளவுக்கு ஆசையினால் நாம் விடுதலை அடைகின்றோமோ அந்த அளவுக்கு கிடைக்கின்றது. இப்போ அதனால தான் இந்த விசாரம். இப்போ வைராகியம் அல்லது காம தியாகங்கிற தலைப்புக்கு செல்கின்றோம். இப்போ இதில் மனசில் ஒரு ஆசை ஏற்படுகின்றது. அந்த ஆசை ஏற்பட்டவுடன் மனது சஞ்சலத்தை அடைகின்றது. நம்ம மனது எப்போ அமைதியாக இருக்கும் என்றால், எப்பொழுது எந்த ஆசையினாலும் அந்த நேரத்தில் தாக்கப்படவில்லையோ அப்பொழுது மனம் நிறைந்து அமைதியாக இருக்கும். இப்போ ஒரு பொருள் மீது ஒரு ஆசை என்று வந்தவுடன், அது பொருளாகலாம், புகழாகலாம், 4 பேர் என்ன புகழணுங்கிற எண்ணமாக இருக்கலாம். இங்கே ஆசைன்னா ரொம்ப கிராஸாக ஒரு பொருளை சாப்பிட்றதுங்கிறது மட்டுமல்ல, இதை நான் நிறைவேற்ற வேண்டும், இப்படி நடக்க வேண்டும், அவர் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு டிமாண்ட், ஒரு தேவை. மனதில் ஒரு எண்ணம் அந்த எண்ணம் ஒரு டிமாண்ட் வைக்குது, ஒரு தேவையை வைக்கின்றது. அதை நம்ம ஆசைன்னு சொல்கிறோம். அப்படி ஒரு ஆசை மனதில் தோன்றியவுடன் அந்த ஆசைதான் மனதினுடைய துயரத்திற்கு அல்லது சஞ்சலத்திற்கு, டிஸ்டர்பன்ஸுக்கு காரணமாக இருக்கு. இப்போ சாஸ்திரம் இந்த ஆசையை 2 விதத்தில் நீக்கலாம். நீக்கும் விதத்தை 2ஆ சொல்கின்றது. முதல் விதம் என்னவென்றால், அந்த ஆசைக்குரிய பொருளை அடைதல். அதாவது மனசுல ஒரு எண்ணம் ஏற்படுது, அந்த எண்ணம் ஏதோ ஒன்று நடக்கணும், அதுதான் ஆசைன்னு சொல்றோம். இங்க ஆசைன்னா ஒரு பொருளை அடையிறது மட்டுமல்ல. ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்கார், அவர் போகணுங்கிற எண்ணம் வந்தாலும் அதுவும் ஒரு ஆசை தான். ஏதாவது ஒரு ஆசை, இது நடக்கணும். இப்போ அந்த ஆசையை 2 விதத்துல நம்ம தீர்வு காணலாம். ஒன்று, அந்த ஆசையை நிறைவேற்றுவது. இதை விஷய பிராப்தியா காம நிவர்த்திகி. விஷய பிராப்தினா அந்த ஆசை என்ன ஆசையோ அதை நிறைவேற்றி வைக்கிறது. இப்போ ஒருத்தர் வீட்டில் இருக்கார், மைண்டில் டிஸ்டர்பாக இருக்கு, அவர் போனால் நல்லா இருக்கும்னு தோணுது, உடனே அவரை வெளியே அனுப்பிச்சிடுறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் வெளியே போயிட்டதுனால நான் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அவர் வெளியே போயிட்டதுனால சந்தோஷம் இல்லை, உன் மனதில் இருக்கின்ற ஆசை வெளியே போயிட்டதுனால தான் நீ சந்தோஷமாக இருக்கின்றாய். என்ன ஆகுதுன்னா, அவர் வெளியே போன உடனே அவர் வெளியே போகணுங்கிற ஆசை போயிடுச்சே. அதே போல் ஒரு பொருள் வந்ததுனால நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு நினைக்கிறோம். அந்த பொருள் வந்ததுனால சந்தோஷம் இல்லை. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பொருள் வரணுங்கிற ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருந்தது அல்லவா, அந்த எண்ணம் நீங்கி விட்டதனால் மனம் அமைதி அடைகிறது, மகிழ்ச்சி அடைகிறது. அப்போ நம்ம மேலோட்டமான கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பொருளை அடைவதனால நான் சந்தோஷம், இந்த பொருள் வந்ததுனால தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. ஒரு வீட்டில் ஒருத்தர் ஒரு பொருள் வாங்குறார். சில பேர் ஒரு செல்ஃபோன் வாங்குவாங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் இனி ஒரு செல்ஃபோன் வாங்குறது. அப்போ அந்த செல்ஃபோன் வீட்டுக்கு வந்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம், வீட்டில் இருக்கிற இனியொருத்தருக்கு துக்கம், இவர் எதுக்கு சும்மா செல்ஃபோன் வாங்கிட்டு இருக்கார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது இப்போ நடந்துட்டு இருக்கிற எக்ஸாம்பிள். ஒரு பொருள் ஒரு இடத்துக்கு வருது, ஒருத்தருக்கு சந்தோஷம், இனி ஒருத்தருக்கு துக்கம். அந்த துக்கத்துக்கு காரணம் என்ன? விரும்பாத ஒரு எண்ணம் வந்த காரணம்.
சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? அந்த பொருள் வந்தது கிடையாது. அந்த பொருள் வந்தது சந்தோஷத்துக்கு காரணம்னா இவர் எதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி வாங்கி இப்ப இனி ஒரு பொருள் வாங்குறார்? அவருடைய எண்ணத்துல இது வேணுங்கிற எண்ணம் நீங்கியதனால். இப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறதுனா, எந்த பொருளினுடைய வரவோ எந்த பொருளினுடைய நீக்கமோ சுக துக்கத்திற்கு காரணம் இல்லை, மனதில் உள்ள எண்ணங்கள் தான். மனதுல இது போகணும்னு நினைக்கிறோம், போனா சந்தோஷம். மனதுல இது வந்தாச்சுங்கிற தாட், அந்த எண்ணம் தான் சுகத்திற்கு காரணம். இதத்தான் இந்த உலகம் பொதுவா செய்து கொண்டு இருக்கின்றது. இந்த உலகம் மட்டுமல்ல, கர்மகாண்டமே இதைத்தான் பண்ணுது. உனக்கு ஒரு கஷ்டமா, இது பரிகாரம். அப்போ அந்த கர்மகாண்டம் என்ன பண்ணுது? உனக்கு இந்த பொருள் வேண்டுமா, இந்த பூஜை பண்ணு, இந்த யாகத்தை பண்ணு, அல்லது உனக்கு ஒரு கஷ்டம் இருக்கா, இதை செஞ்சா அந்த கஷ்டம் போகும்னு சொல்லி கர்மகாண்டம் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தத்துவங்களும் அனைவருடைய அட்வைஸும் எப்படி இருக்கும்னா, நம்ம ஆசைப்பட்டதை பூர்த்தி செய்து அந்த ஆசையை நீக்குவது. இனி 2வது முறை விவேகத்தினாலும் மனப்பக்குவத்தினாலும் அந்த காமத்தை தியாகம் செய்தல். அந்த காமத்தை, ஆசையை பொருளை அடைய வச்சு நீக்கிறது ஒன்று, அந்த பொருளையே அடையாமல் அந்த காமத்தையே மனதிலிருந்து நீக்குதல். அதையும் நம்ம பல முறை பண்ணுவோம். ஒரு பொருளை வாங்கலான்னு முடிவு பண்ணுவோம், இந்த பொருளை வாங்கிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொருளை பற்றி எல்லாம் விசாரம் பண்ணுவோம். பிறகு இது வேண்டாம், நம்ம நினைச்ச அளவு இந்த பொருள்ல அந்த குவாலிட்டி இல்லை அப்படின்னு நீக்கிடுவோம். அப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த பொருள் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யாதுன்னு அதுல சில தோஷத்தை பார்த்து, குறைகளை பார்த்து இது வேண்டான்னு நீக்கிடுவோம். ஈவன் ஒரு கடையில் செல்போன் வாங்கும்போது எத்தனை மாடலை பார்க்குறோம், இதை வாங்கலாம் இதை வாங்கலாம், பிறகு நமக்குள்ளேயே வருது இது இந்த டிஃபெக்டோட இருக்கு, இது வேண்டாம் இது வேண்டாம். அப்போ சில சமயங்கள்ல என்ன ஆகுதுன்னா, பொருளை அடையாமலேயே அந்த பொருள் மீது ஏற்பட்டுள்ள வைராகியத்தினால், தோஷ திருஷ்டியினால் நம்ம அந்த பொருளை வேண்டான்னு விட்டுறோம். அப்ப மனசுல அந்த பொருள் வேண்டாம் என்று அந்த ஆசை நீங்கி விடுகிறது. அப்போ ஒரு பொருளை அடைந்து மனதில் இருக்கிற ஆசையை, காமத்தை நீக்கலாம். ஒரு பொருளை அடையாமலேயே அதில் இருக்கின்ற குறை அல்லது ஏதோ ஒரு காரணத்தில் அது வேண்டான்னு முடிவெடுத்துட்டு அதை நீக்கலாம். இங்க வைராகியம் அப்படின்னு சொன்னா பொருளை அடைந்து எண்ணத்தை நீக்குவதல்ல, அந்த பொருளை ஆராய்ந்து அதை அடையாமலேயே அது தேவையில்லை என்று நீக்குதல். இப்ப இந்த காம தியாகம்தான் இங்கு சொல்லப்படுகிறது. பிறகு இந்த வைராகியம் இருக்கு. பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பொருளை அடைஞ்சிட்டோம்னா ஒரு சந்தோஷம், அதை வேண்டான்னு நீக்கிட்டாலும் ஒரு சந்தோஷம்தான். ஆனா இங்க ஒரு ரகசியமான உண்மை சொல்லப்படுகிறது. அந்த உண்மை என்னவென்றால், நீ ஒரு பொருளை அடைவதனால் உனக்கு எவ்வளவு பங்கு சந்தோஷம், எவ்வளவு யூனிட் சந்தோஷம் வருதோ, அதை விட ஒரு பொருளை தியாகம் செய்வதனால், வேண்டான்னு ரிஜெக்ட் பண்றதுனால உன்னை அறியாமல் நீ 100 பங்கு சந்தோஷத்தை அனுபவிக்கின்றாய். ஒரு பொருளை நம்ம அடைகிறதுனால ஒரு யூனிட் ஆஃப் ஹாப்பினஸை நம்ம அடைகிறோம். அதை விட 100 மடங்கு சந்தோஷத்தை அந்த பொருள் வேண்டான்னு வைராகியத்தினால், காம தியாகம் செய்வதனால் அடைகின்றோம். இந்த சிம்பிள் கால்குலேஷன் என்னன்னா, ஏதோ ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த பொருளினுடைய விலை 5000 10,000 அல்லது 50,000 50,000 வச்சுக்குவோம். பிறகு அதை வாங்கலாங்கிற ஃபைனல் ஸ்டேஜ் போகும் பொழுது அதில் சில குறைகள் எல்லாம் தெரிஞ்சு அது வேண்டாம், அடுத்த மாடல் வரும்னு ஏதோ சொல்லி இப்போ அதை வேண்டான்னு விட்டுறோம். மைண்டு ரிலீவ் ஆகுது. இப்போ அதை அடைந்திருந்தால் ஒரு யூனிட் ஆஃப் ஹாப்பினஸ். காரணம் என்னவென்றால், அதை அடையிறதுக்கு அதற்கான பணத்தை நம்ம கொடுத்துருக்கணும். அப்போ மைண்டில் ஒரு கார்னரில் இவ்வளவு பணம் போச்சுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்.
ஏன்னா அந்த பணத்தை கொடுத்து தானே அந்த பொருளை வாங்கியிருக்க முடியும். அதனால ஒரு பங்கு ஆனந்தம். அதை வேண்டான்னு விடும் பொழுது ஏன் அதிக ஆனந்தம் என்றால், எப்படியும் மனதில் இருக்கிற எண்ணங்கள் போனாதான் ஆனந்தம். அதை பொருளை வாங்கி அந்த எண்ணத்தை ஓட்டுறதுக்கு நம்ம கொடுத்த காசு 50,000. வைராகியத்தினாலேயே அல்லது அந்த பொருளினுடைய குறைய தெரிஞ்சு வேண்டான்னு விட்டதுனால ஒரு பைசா செலவு பண்ணாம அதே ஆனந்தத்தை அடையிறோம். ஏன்னா அது போயாச்சு மனதிலிருந்து. இப்ப என்ன கிடைச்சிருக்குன்னா, மனதில் இருக்கிற ஆசை போனா மன அமைதி, ஆத்மாவினுடைய ஆனந்தம் பிரதிபிம்பிக்கின்றது, அதிக ஆனந்தத்தை அடையிறோம். முதல் மெத்தடில் 50,000 ரூபா கொடுத்து அந்த ஆனந்தத்தை அடையிறோம். அப்படின்னா அந்த 50,000 ரூபா எதுக்குன்னா, ஒரு தாட்டை ரிமூவ் பண்றதுக்கு, மனதில் இருக்கிற ஒரு எண்ணத்தை நீக்கிறதுக்கு 50,000 ரூபா. இரண்டாவது மெத்தட் என்னன்னா, ஒரு பைசா செலவில்லாம அந்த எண்ணம் சென்று விடுகிறது. எதுனா ஜஸ்ட் விவேகம், இது அவசியம் இல்லை, தேவை இல்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா, கண்டிப்பா ஆனந்தம் அதிகம். எப்படியும் மனதில் இருக்கிற ஆசைங்கிற விருத்தி போகணும். அது பணம் கொடுத்து அதை போக்குறமா அல்லது அறிவை கொடுத்து போக்குறமா? இப்ப சாஸ்திரம் சொல்லுது, நீ வைராகியத்துல ஒரு ஆனந்தத்தை அடைந்தால் அந்த ஆனந்தத்தின் அளவு அதிகரிக்கின்றது. இப்ப எந்த அளவுக்கு உனக்கு வைராகியம் வருதோ அந்த அளவுக்கு ஆனந்தம் அதிகரிக்கும். இப்ப இந்த மெத்தட் தான் இங்க எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்ப இனி உபனிஷத்து எந்த முறையை கையாளுகிறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால், ஒரு பொருளை அடைவதனால் நமக்கு இன்பம் இருக்கு, ஒரு பொருளை தியாகம் செய்வதனால் அதிக இன்பம். இங்க 100ங்கிறது ஒரு உதாரணம் தான். எக்ஸாக்ட்லி 100ங்கிற எண்ணிக்கைக்கு முக்கியம் இல்லை, அதிக ஆனந்தம். அதை 100 பங்கு என்று இங்கு உபனிஷத் கூறுகின்றது. அதனுடைய லாஜிக் என்ன, எப்படி என்றால், உண்மையிலேயே பொருள் வருவதனாலோ நாம விரும்பாதது நம்ம கிட்ட இருந்து போறதுனாலேயோ சுகதுக்கம் கிடையாது. நம்ம மனதில் இருக்கின்ற அந்த விருப்பம் நீங்குவதனால் தான் மகிழ்ச்சி. அது எப்படி மகிழ்ச்சினா, அந்த ஆசை நீங்கியவுடன் அந்த அளவுக்கு மனம் அமைதி அடைகிறது. அமைதி அடைந்த அளவு ஆத்மாவினுடைய ஆனந்தம் பிரதிபிம்பிக்கின்றது. அந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷம் கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம், ஆனந்தத்தினுடைய தோற்றத்தையே நம்ம கையில தான் வச்சிருக்கிறோம். அது நாமவே இருக்கிறோம். அதாவது நம்ம கிட்டயே நம்ம பிச்சை வாங்குற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, மனசுல இருக்கின்ற காமத்தை, சஞ்சலத்தை நீக்க நீக்க நம்முடைய ஆனந்தத்தை நாமே எடுத்து பிரதிபிம்ப ஆனந்தமாக அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இப்ப இதுல எப்படி மனதில் இருக்கிற ஆசையை நீக்கிட்டு வர்றோம். அதை அடைஞ்சு நீக்கினாலும் இன்பம் இருக்கு, அதை அடையாமல் நீக்கினால் அதிக இன்பம். இப்ப இந்த ஒரு கான்செப்ட்ல தான் இந்த இடத்துல ஆனந்த மீமாம்சை செய்யப்படுகிறது. பிறகு இந்த ஆனந்த விசாரத்தை தொடர்ந்து இதிலேயே மகா வாக்கியமும் வர இருக்கின்றது. அது அந்த இடத்துல பார்ப்போம். இந்த விசாரத்தை முடிச்சிட்டோம்னா மகா வாக்கியம். அந்த மகா வாக்கியத்தை தொடர்ந்து பல ஸ்ருதி, உபசங்கிரமணம் என்று பார்த்தோம். இப்ப இந்த முகவரையுடன் நம்ம இப்ப உபனிஷத்திற்குள்ள செல்லலாம். இப்ப உபனிஷத்து எப்படி இந்த கருத்தை விளக்குகின்றது அப்படி நம்ம பார்க்க வேண்டும். இந்த 8வது அணுவாகத்தின் ஆரம்பத்தில் பீஷாஸ்மாத் வாத பவதே என்ற பகுதியில் முதல் கருத்தை பார்த்து முடித்தோம். எல்லா ஜீவராசிகளும் தேவர்கள் உட்பட ஈஸ்வரனை கண்டு பயப்பட்டுத்தான் கடமைகளை செய்கின்றன. அதற்கு பிறகு இப்ப 2வது வரியிலிருந்து ஆனந்த மீமாம்சா. இப்ப உபனிஷத் நம்ம பார்த்த கருத்தை எப்படி விளக்குகின்றது? சா ஏஷா ஆனந்தஸ்ய மீமாம்சா பவதி. ஆனந்தத்தை பற்றிய விளக்கமானது இப்பொழுது வருகின்றது, அறிமுகப்படுத்துகின்றது. ஆனந்தத்தை பற்றிய விளக்கத்தை இப்பொழுது மேற்கொள்ள போகின்றோம். இனி அடுத்ததிலிருந்து ஆனந்த மீமாம்சை ஆரம்பிக்கின்றது.
யுவா ஸ்யாத் சாது யுவா அத்யாயகஹ. இப்பொழுது உபனிஷத் ஒரு மனிதனை கற்பனை செய்கின்றது. ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன், உபனிஷத்தே செய்கின்ற ஒரு கற்பனை. இப்படி ஒரு மனிதன் இருக்கின்றான். எப்படி ஒருவன்? யுவா ஸ்யாத். யுவா அப்படின்னா இளைஞன், இளம் வயதுடைய ஒரு மனிதன். இந்த இளைஞன்னு ஏன் சொல்லணும்னா, இந்த இளம் வயதுல தான் நல்லதோ கெட்டதோ பண்ண முடியும். ஒரு 80 வயசுக்கு மேலே டெரரிஸ்டாகவும் முடியாது, ஒரு பெரிய தபஸ்வியாகவும் முடியாது. ஆகவே இளைஞன், யுவா ஸ்யாத், ஒரு இளைஞன். இது ஒரு கற்பனை. அந்த இளைஞன் எப்படிப்பட்டவன்? சாது யுவா. சாது என்றால் நட்பண்புகளுடன் கூடிய ஒரு இளைஞன். இப்போ ஒரு இளைஞன், சாதுவான ஒரு இளைஞன். ஏன்னா அந்த இளமையில எல்லா இந்திரியங்களும் பலமாக இருக்கும், கோபம் அதிகமாக வரும், எல்லா இந்திரியங்களும் பலமா இருக்கிறதுனால ஒரு சாதுவான இளைஞன். பிறகு அத்யாயகஹ. அத்யாயகஹ என்றால் கற்றறிந்த இளைஞன். சாதுவான, சாதுன நல்ல குணங்களுடன் கூடிய ஒரு இளைஞன். பிறகு அவன் படித்தவன், அதாவது இந்த அனாத்ம வித்யா, உலகத்தை பற்றி நல்ல அறிவை அடைந்த ஒரு இளைஞன். பிறகு அவனை மீண்டும் வர்ணிக்கின்றது. ஆசிஷ்டக திருடிஷ்டக பலிஷ்டக. ஆசிஷ்டக என்றால் எல்லா காரியத்தையும் உடனடியாக செய்யக்கூடிய ஒரு இளைஞன். ஆசிஷ்டகன சோம்பேறித்தனம் இல்லாம ஒரு செயலை மிக திறமையுடன் செயல்படுத்தும் ஒரு இளைஞன். திருடிஷ்டக என்றால் மனோபலத்துடன் கூடியவன். பலிஷ்டக என்றால் உடல் பலத்துடன் கூடியவன். இப்படியெல்லாம் தான் ஒருத்தன் இருந்தால், ஒன்னா உடல் பலம் இருக்கு, மனோபலம் இருக்காது. இந்த ரெண்டு இருந்தா ஒரு காரியம் 1/2 மணி நேரத்துல செய்ய வேண்டியதை 3 மணி நேரத்துல செய்வான். அப்படியெல்லாம் இல்லாம உடனடியாக சுறுசுறுப்பாக காரியத்தை முடிக்கின்ற ஒரு இளைஞன், நல்லவனாக இருக்கின்ற ஒரு இளைஞன், அறிவாளியாக இருக்கின்ற ஒரு இளைஞன். திருடிஷ்டகன மனோதைரியத்துடன் கூடியவன், பலிஷ்டகன உடல் வலிமையுடன் கூடியவன். அப்படின்னா நோய்வாய்ப்படாத இப்படி ஒரு இளைஞன். சரி, இவன் ரொம்ப ஏழையா இருந்தா என்ன ஆகிறது? தஸ்ய இயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத். அவனுக்கு இந்த உலகமே, பிருத்திவி, இந்த பூமியே அவனுக்கு சொந்தம் ஆகின்றது. அவனுக்கு இந்த பூமியே சொந்தம். இந்த பூமியே சொந்தம், இவ்வளவு நிலம் உனக்கு சொந்தம்னு சொல்லி பாலைவனத்தை கொடுத்தா என்ன ஆகிறது? வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத். செல்வ செழிப்புடன் கூடிய இந்த பூமியே அவனுக்கு சொந்தமாக இருக்கின்றது. நம்ம ஒரு 1/2 கிரவுண்ட் 1 கிரவுண்டு வாங்கிட்டு இதுக்கு நான் சொந்தக்காரன்னு சொல்லி சந்தோஷப்படுறமல்ல, அதே போல இந்த இளைஞனுக்கு எப்படின்னா, இந்த பூமியே பொருளுடன், பகைவன் இல்லாத இந்த பூமி அவனுக்கு சொந்தமாகின்றது. இப்படியெல்லாம் கற்பனை பண்ணி ச ஏகக மானுஷ ஆனந்தக. இப்ப இப்படிப்பட்டவனுக்கு ஒரு ஆனந்தம் இருந்தா அதுதான் மனிதன் அனுபவிக்க கூடிய ஒரு பங்கு ஆனந்தம். இப்ப இவனை கற்பனை பண்ணாவே எப்படி இருக்கும்? இதுல கொஞ்சமாவது நம்ம இருக்கலாமான்னு தோணும். இவ்வளவும் கூடிய ஒரு மனிதன் இருந்தால் அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. அது மனிதன் அனுபவிக்க கூடிய ஒரு பங்கு ஆனந்தம். இன்னும் நம்ம என்னென்னலாம் கற்பனை பண்ணணும்னு தோணுதோ கற்பனை பண்ணிக்கலாம். உபனிஷத் சுருக்கமான ஒரு கற்பனை. உடல் பலமும் மனோபலமும் தர்மப்படியான சிந்தனையும் பிறகு அறிவும் கூடிய ஒரு இளைஞன். அந்த இளைஞனுக்கு இப்படி அனைத்து பூலோகத்தில் இருக்கின்ற அனைத்தும் தன்னுடைய சொந்தமாக இருக்கின்றது. இப்ப அவனுக்கு ஒரு பங்கு ஆனந்தம்.
இப்படி என்ன பண்ணிடுது உபனிஷத், ஒரு யூனிட் ஆனந்தத்தினுடைய ஒரு பங்கை அறிமுகப்படுத்தி பிறகு எத்தனையோ ஜீவராசிகள் எல்லாம் இருக்கின்றார்கள். இப்போ அதில் மனித ஜீவராசி ஒன்று, அதற்கு பிறகு பல லோகங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு லோகத்திலும் ஒவ்வொரு ஜீவராசிகள் இருக்கின்றார்கள். இந்த மனித லோகத்தில் இருக்கிற இன்பத்தை எல்லாம் வேறு லோகத்தில் இருக்கின்ற தேவர்கள் பார்க்கின்றார்கள். பார்த்து அந்த லோகம் எப்படி இருக்கும்னா இதை விட எல்லா விதத்திலையும் சிறந்ததாகத்தான் இருக்கும். மனித லோகத்தில் இருக்கிற உடல், மனம், இங்கு இருக்கின்ற பொருள்களை காட்டிலும் எல்லா விதத்திலும் சிறப்புற்று எங்கு இருக்கும்னா இதை விட மேல் உள்ள லோகம். இதற்கு மேல் பல லோகங்கள் இருக்கின்றது. அதுல ஒரு லோகத்தில் இருப்பவர்கள் மனித கந்தர்வர்கள். மனித கந்தர்வர்கள் அப்படிங்கிறது மனிதர்களை விட மேலான லோகத்தில் இருப்பவர்கள். இப்ப அந்த லோகத்தில் இருப்பவர்கள் இந்த மனுஷனை பார்க்கிறார்கள். மனித லோகத்தில் இருக்கிற இன்பத்தை பார்த்து இதைவிட மேலான இன்பத்தை நான் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன்கும் பொழுது அவர்களுக்கு மனித லோகத்திலிருந்து கிடைக்கின்ற இன்பத்தில் முழுமையான வைராகியம் இருக்கின்றது. காரணம் என்ன? அவர்களுக்கு கிடைக்கிற ஆனந்தம் இதை விட அதிகமானது. அப்போ அவங்க மனித லோகத்துல இந்த மனுஷனுக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்கோ அதுல எல்லாம் அவர்களுக்கு விருப்பமே இல்லை. காரணம் என்ன? அதை விட அதிகமான ஆனந்தத்தை அவர் அனுபவிக்கின்றார்கள். அதனால் இந்த மனித கந்தர்வர்கள் என்ன சொல்கிறார்களா மனுஷனை பார்த்து, நீ எதையெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் என்னுடைய ஆனந்தத்துக்கு காரணம்னு சொல்றையோ அதுல எனக்கு சிறிதளவும் ஆசை இல்லை, விருப்பம் இல்லை. யாரு சொல்றா? மனித கந்தர்வன் மனுஷனை பார்த்து சொல்றான். இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? நான் தான் ஆனந்தத்தின் எல்லையோட இருக்கிறேன். இந்த மனுஷன் கந்தர்வன் என்ன சொல்றான்? உன்னுடைய ஆனந்தமெல்லாம் மிக கீழானது, நான் என்னுடைய லோகத்தில் இருக்கிற இன்பத்தில் மூழ்கி இருக்கிறேன், அதனால உன்னுடைய லோகத்துல எனக்கு பற்றில்லை. அப்போ உபனிஷத் சொல்கின்றது, இதை விட 100 மடங்கு அதிக ஆனந்தத்தை மனித கந்தர்வன் அனுபவிக்கின்றான். இங்க ஒரு யூனிட் அறிமுகப்படுத்தி தேயே சதம் மானுஷா ஆனந்தாக, இந்த மனித ஆனந்தத்தை விட 100 மடங்கு உள்ள ஆனந்தம் ச ஏகக மனுஷ்ய கந்தர்வானாம் ஆனந்தக, மனிதனுடைய ஆனந்தத்தை விட 100 மடங்கு ஆனந்தம்தான் மனித கந்தர்வனுடைய ஒரு பங்கு ஆனந்தம். காரணம் என்ன? உன்னுடைய லோகத்திலையும் உன்னுடைய லோகம் கொடுக்கிற இன்பத்திலையும் எனக்கு வைராகியம் இருக்கு. ஏன்னா அதை விட மேலான லோகம், மேலான உடல், மேலான மனம், மேலான இந்திரியங்கள், அதுல நான் ஆனந்தத்துடன் இருக்கின்றேன்னு சொல்லி இவனுக்கு மேலான ஆனந்தம் கிடைச்சதுனால, மனித ஆனந்தத்தில் வைராகியம் வந்ததனால் மனுஷனுக்கு எவ்வளவு ஆனந்தமோ அதை விட 100 பங்கு ஆனந்தம் இருந்தா எவ்வளவு இருக்கும்? அது மனித கந்தர்வத்தினுடைய ஒரு பங்கு ஆனந்தம். இங்கதான் ஒரு முக்கியமான கருத்து வருகிறது. பிறகு உபனிஷத் கூறுகின்றது, இதே மனுஷ லோகத்துல ஒருத்தன் இருக்கான். அவன் அறிவுடையவனாகவும், இந்த மனித லோகத்துல ஒருத்தன் எல்லாமே வச்சிருக்கானே, உடல் பலம், மனோபலம், இந்த பூமி, பணம் எல்லாத்தையும் வச்சுட்டு நான் எப்படி ஆனந்தமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கானே, அதுல எல்லாத்திலையுமே ஒரு சாதாரண மனிதனா எங்கோ இருந்து கொண்டு இந்த மனித லோகத்திலேயே இவன் வைராகியத்தை அடைந்திருந்தால் ஸ்ரோத்ரியஸ்ய அகாமகதஸ்ய, அதாவது மனித லோகத்திலிருந்து என்னென்ன இன்பங்கள் எல்லாம் வருமோ அதில் தாக்கப்படாமல் அதுல வைராகியத்தை அடைந்து அறிவு பூர்வமாக ஒருவன் இருந்தால் அவனுக்கும் மனித கந்தர்வன் எவ்வளவு ஆனந்தத்தை அடைகின்றானோ அதே ஆனந்தம். அப்ப இங்க 3 பேர்த்த நம்ம பார்க்கணும். ஒன்று, இந்த பொருளுடன் கூடிய மனிதன், அவனுக்கு ஒரு பங்கு ஆனந்தம்.
மனித கந்தர்வனுக்கு இதை விட 100 மடங்கு ஆனந்தம். அதுதான் மனித கந்தர்வனுடைய 1 பங்கு ஆனந்தம். பிறகு 3வது ஆள் யாருன்னா, இதே மனித லோகத்துல எந்த சொத்தும் இல்லாமல், இவனுக்கு இருக்கிற எந்த சக்தியும் இல்லாமல் வைராகியத்துடன் இருப்பவனுக்கு, மனித கந்தர்வனுக்கு என்ன மகிழ்ச்சியோ அதே ஆனந்தம் கிடைக்கின்றது. இப்படித்தான் 11 ஸ்டெப்ல உபனிஷத் எடுத்துக்கொண்டே செல்கின்றது. நம்ம ஓரிரு படிகளை பார்ப்போம். இப்ப இதிலிருந்து என்ன உபனிஷத் சொல்லுதுன்னா, மனித கந்தர்வனுக்கு அதிகமா ஆனந்தம் கிடைக்கிறதற்கு காரணம் அந்த லோகத்தில் இருக்கிற சுகம்ங்கிறத விட இந்த லோகத்தில் அவனுக்கு வைராகியம் இருக்கிறதுனாலதான். இவனுக்கு ஏன் 1 பங்கு சுகம்னா, இந்த பொருள்களை நாடி பொருள்களை டிபெண்ட் பண்ணித்தான் ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறான். அதனால இந்த மனுஷனுக்கு 1 பங்கு ஆனந்தம். இதே மனித லோகத்தில் இருந்து கொண்டு ஒருவன் மனித கந்தர்வன் அனுபவிக்கின்ற அதே ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான். காரணம், இவனுக்கு வைராகியம் இருப்பதனால். இப்ப இதோட ஒரு ஸ்டெப் முடிகின்றது. பிறகு அடுத்தது என்னன்னா, இப்ப இந்த மனுஷனை நம்ம மறந்துடுவோம். மனித கந்தர்வன் இருக்கான், அவன் என்ன சொல்லிட்டு இருப்பான், நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா அந்த லோகத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் அவனுடைய சந்தோஷத்திற்கு காரணம். இனி 3வதாக தேவ கந்தர்வனை உபனிஷத் அறிமுகப்படுத்துகின்றது. இந்த மனித கந்தர்வனை விட உயர்ந்த லோகம், உயர்ந்த உடல், உயர்ந்த இந்திரியங்கள். இப்ப அவன் என்ன சொல்றான், இந்த மனுஷ கந்தர்வ லோகத்துல நீ எதை அனுபவிச்சுட்டு இருக்கிறையோ அதுல எல்லாம் எனக்கு பற்றே இல்லை. என்னுடைய லோகத்துல தேவ கந்தர்வனாகிய நான் அனுபவிக்கின்ற லோகம் அதை விட சூக்ஷ்மமானது, அதை விட இன்பத்தை கொடுப்பது. ஆகவே நான் உன்னுடைய லோகத்தில் இருக்கிற எந்த பொருள் மீதும் பற்றில்லை அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த தேவ கந்தர்வனுக்கு இப்ப என்ன ஆகும்னா, மனுஷ கந்தர்வனுக்கு எந்த 1 பங்கு ஆனந்தமோ அதை விட 100 மடங்கு ஆனந்தத்தை அனுபவிப்பவன் தேவ கந்தர்வன். இப்ப மனுஷ கந்தர்வனே மனிதனை விட 100 பங்கு ஆனந்தத்தோடு இருப்பவன், அதை விட 100 பங்கு ஆனந்தத்தை அனுபவிப்பவன் தேவ கந்தர்வன். அப்ப அவன் என்ன சொல்லுவான், எனக்கு உன்னுடைய லோகத்தில் இருக்கிற பொருளை எதுலையும் பற்றில்லை, நான் என்னுடைய லோகத்தை அனுபவிக்கின்றேன்னு சொல்லி இப்ப தேவ கந்தர்வன் தான் என்ன சொல்றான், நான் தான் சுகமாக இருக்கின்றேன்னு சொல்றான். பிறகு இந்த மனுஷனுக்கு வரணும், இங்க ஒரு ஆள் அமர்ந்து கொண்டு இருக்கிற மனுஷலோகத்திலேயே ஒரு கால் விவேகத்திலேயே தேவ கந்தர்வன் இவங்கிட்ட சொல்றான், எனக்கு இந்த மனுஷ கந்தர்வ லோகத்தில் இருக்கிற எந்த பொருள் மீதும் பற்றில்லை அப்படின்னு சொல்லும்போது, இவன் விவேகத்திலும் வைராகியத்திலும் அதே பற்றின்மையை அடைந்தால், மனித கந்தர்வ லோகத்தில் இருக்கிற எந்த பொருள் மீதும் எனக்கு பற்றில்லை, அதையெல்லாம் உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னாலும் வேண்டாம் நீ சொன்னா, இவனுக்கு ஒன்றுமே இல்லாதவனுக்கு, இவன் தேவகந்தர்வனா இல்லை, அந்த லோகத்தினுடைய பொருளை அனுபவிக்கல, வெறும் ஒரு மனிதனா சாதாரணமானவனா இருக்கிறான், அவனுக்கும் அதே பங்கு ஆனந்தம். யாருக்கு? தேவகந்தர்வன் எவ்வளவு சுகத்தை அனுபவிக்கின்றானோ அதே சுகத்தை ஒரு வைராகி மனித லோகத்தில் இருக்கின்ற, அவன் உடம்புல எத்தனையோ நோய் இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், அவன் அனுபவிக்கின்றான். இனி அடுத்தது பித்ருநாம் சிரலோக லோகானாம்னு பித்ருலோகம். அதுக்கு இதே லாஜிக் தான். இந்த தேவகந்தர்வன் என்ன சொல்லிட்டு இருக்கான், நான் இவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிக்கின்றேன். இனி பித்ருலோகத்தில் இருக்கிறவன் சொல்றான், உன்னுடைய தேவலோகத்தை விட நான் அதிகமான ஆனந்தத்தை அனுபவிக்கின்றேன். காரணம் என்ன? அதை விட என்னுடைய லோகம் ரொம்ப ரிஃபைன்டு, ரொம்ப அதிக சுகத்தை கொடுக்கிற லோகம். பிறகு உபனிஷத் என்ன சொல்லும், தேவகந்தர்வன் என்ன ஆனந்தத்தை அனுபவிக்கின்றானோ அதை விட 100 மடங்கு ஆனந்தத்தை பித்ருலோகத்தில் இருக்கின்ற சிரலோகி அனுபவிக்கின்றான்.
பிறகு என்ன சொல்ல, அதே ஆனந்தத்தை மனித லோகத்தில் இருக்கின்ற ஒரு சாதாரண மனிதன் அதில் விவேக வைராகியத்துடன் கூடியிருப்பதனால் அவன் அதை அனுபவிக்கின்றான். பிறகு ஆஜான தேவகன் அடுத்தது, பிறகு கர்ம தேவக, இப்படியே சொல்லிக்கொண்டே வருகின்றது. பிறகு தேவக தேவர்கள், பிறகு இந்திரன். இவர்களெல்லாம் 100 மடங்கு 100 மடங்குன்னு நம்ம கூட்டிக்கணும். இப்ப இந்திரன் சொல்றான், இப்ப இந்திரனுக்கு எவ்வளவு மற்ற தேவர்களை காட்டிலும் இவனுக்கு 100 மடங்கு ஆனந்தம். இந்திரன் எவ்வளவு ஆனந்தத்தை அனுபவிக்கின்றானோ அதே ஆனந்தத்தை அந்த இந்திரனுக்கு எதுல வைராகியம் இருக்கோ அதே வைராகியத்தை அடைந்த ஒரு மனிதன் அனுபவிக்கின்றான். எதனாலினா வைராகியத்தினால். பிறகு இந்திரனுக்கு அடுத்தது ப்ரஹஸ்பதி, இந்திரனுடைய குரு. அவருக்கு இந்திரனை விட அதிகமான லோகம், அதிகமான சலுகை, அதிக ஆனந்தம். பிறகு அடுத்தது பிரஜாபதி, அதற்கு அடுத்தது கடைசியில பிரம்மா, பிரம்மதேவன், அதாவது ஹிரண்ய கர்ப்ப தத்துவம்னு சாஸ்திரம் சொல்கிறது. இதோடு இந்த விசாரத்தினுடைய எண்டு வருது. இப்படியே 100 மடங்கு 100 மடங்குன்ட்டு போகணும். அப்போ பிரம்மாவுக்கு எவ்வளவு ஆனந்தம், பிரம்மாவினுடைய ஆனந்தம் பிரஜாபதி தான் கடைசி. பிரஜாபதி விராட் தத்துவம், அவருக்கு எவ்வளவு ஆனந்தமோ அதை விட 100 மடங்கு ஆனந்தம். இதுல ஒவ்வொரு தேவர்களா போக போக உபனிஷத் என்ன சொல்லிட்டு இருக்கு, அதே ஆனந்தத்தை மனித லோகத்தில் இருக்கின்ற மனிதன் வைராகியத்தினாலேயே அடைகின்றான். இவனுக்கு வைராகியம் இருக்கு, ஏன்னா அவனும் வைராகியத்தினாலதான் அடைகிறான். இப்ப பிரம்மா அவ்வளவு ஆனந்தத்தை அனுபவிக்க காரணம் அவர் லோகத்தில் இருக்கிற பொருளினால் இல்லை, அதற்கு முன்னாடி இருக்கிற பிரஜாபதி லோகத்தில் அவருக்கு வைராகியம் இருக்கிறதுனால. அதனால என்ன பண்றார், அவர் லோகத்தில் இருக்கிற பொருள் அனுபவிச்சுட்டு அந்த தரமான சுகத்தில் இருக்கார். ஆனால் மனித லோகத்தில் மனித உடல் நோய்வாய்ப்பட்டு எந்த பாக்கியமும் இல்லாத ஒரு மனிதன் ஒரு கால் மனதில் பிரஜாபதியினுடைய லோகத்துல என்னென்ன இன்பம் இருக்கோ அதையெல்லாம் கொடுக்கறன்னு சொன்னாலும் வேண்டான்னு வைராகியத்தில் இருந்தால் இவனுடைய ஆனந்தமும் பிரம்மா அனுபவிக்கின்ற ஆனந்தமும் ஒன்றுதான் என்று இந்த பகுதியில ஸ்ரோத்ரியஸ்ய அகாமகதஸ்யங்கிறது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு தேவனா மாறிட்டே வருவார்கள், ஆனா இந்த வைராகி மாறாதவனாக இருக்கின்றான். காரணம் என்ன, இவனுக்கு வைராகியம் வர வர அந்தந்த தேவர்கள் அனுபவிக்கின்ற ஆனந்தத்தை இவனும் அனுபவிக்கின்றான். இப்ப இந்த மாதிரி விசாரத்துல நமக்கு கிடைக்கிற மைய கருத்து என்னவென்றால், ஒரு பொருளை அனுபவிப்பதனால ஒரு பங்கு ஆனந்தம் என்றால், ஒரு பொருளை தியாகம் செய்வதனால், அந்த பொருள் மீது வைராகியத்துடன் இருப்பதனால் அதிக ஆனந்தம். இங்க 100ங்கிறது முக்கியமல்ல, அதிக ஆனந்தம். அதுக்கான காரணத்தையும் பார்த்துட்டோம். வெறும் பணத்தை தான் உதாரணமா பார்த்தோம். இப்போ ஒரு பொருளை நம்ம அனுபவிக்கும் பொழுது பணம் கொடுத்து தான் அதை வாங்கணும். அப்போ அந்த பொருள் நம்ம கைக்கு வரும் பொழுதே வேற ஒரு பொருள் நம்மை விட்டு செல்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த பொருளை அனுபவிக்கும் பொழுது பணத்தை மட்டும் நாம் இழப்பதில்லை, அந்த பொருளை அனுபவிக்கும் பொழுது இந்திரிய பலத்தையும் நாம் இழக்கின்றோம். பணம் கொடுத்து ரொம்ப காஸ்ட்லியா ஒரு ஆப்ஜெக்டை வாங்கி நம்ம சாப்பிட்றோம். பணம் போய் அந்த பொருள் மட்டும் நமக்கு வரல, அந்த பொருள் சுவையை கொடுக்கிறது, இன்பத்தை கொடுக்கிறதுன்னா அதற்கு தகுந்த ஆரோக்கியத்தையும் இழந்துதான் அந்த இன்பத்தை நாம் அனுபவிக்கின்றோம். அப்படி ஒவ்வொரு பொருளையும் நாம் அனுபவிக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அடிமைப்படுதல் போன்றவற்றை இழந்துதான் அந்த இன்பத்தை அனுபவிக்கின்றோம். வைராகியத்தினால ஆனந்தத்தை அனுபவிக்கும் பொழுது நாம் எதை இழக்கிறோம்? எதையுமே இழக்காமல் அந்த பொருள் வேண்டாம்னு மனசிலிருந்து நீங்கியதனாலேயே நம்ம மனசு அமைதி அடைகிறது, ஆத்மாவினுடைய ஆனந்தம் பிரதிபிம்பிக்கின்றது.
இப்போ பொருளை அனுபவிச்சு ஆனந்தம் அது எங்கிருந்து வந்துச்சுன்னா அது பொருளிலிருந்து வரல. நம்ம பொருளை கொடுக்குறோம், இந்திரிய சக்தியை இழக்கிறோம், அடிமைப்படுறோம், இதெல்லாம் பண்ணி கடைசியில் என்ன நடக்குதுன்னா அந்த பொருள் மீதுள்ள ஆசை மனதிலிருந்து நீங்குகின்றது. ஆசை நீங்கும் அளவு மனம் அமைதியை அடைகிறது. மனம் அமைதியை அடையும் அளவு ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் இங்கு தோன்றுகிறது, ஆனந்தம் வெளிப்படுகிறது. அப்போ எப்படி ஆனந்தத்தை அடையிறது புத்திசாலித்தனம்? அதாவது பொருளை இழந்து ஆரோக்கியத்தை இழந்து ஒரு பங்கு ஆனந்தம், அது யாருகிட்ட இருந்து அந்த ஆனந்தத்தை வாங்குறோம்? நம்ம ஆத்மஸ்வரூபத்திடமிருந்து தான் வாங்கி அனுபவிக்கிறதா, அல்லது எந்த பொருளையும் இழக்காமல் அறிவினால் வைராகியத்தினாலேயே அந்த எண்ணத்தை, ஆசை வந்தா அந்த ஆசையை நீக்கினால் மனம் அமைதி அடைகின்றது. இப்ப எந்த இழப்பும் இல்லாமல் நாம் அடைகிறதுனால மனம் அதிக அமைதியை அடைகின்றது. பிறகு என்ன ஆகுதுன்னா ஆத்மானந்தம் அதிகமாக பிரதிபிம்பிக்கின்றது. அப்படி இந்த வைராகியத்தின் மகத்துவம் தான் இவ்விதம் கூறப்பட்டுள்ளது. இப்போ ஒருவர் ஒரு கட்டல் வாங்கினார். அவர் என்னிடத்துல சொன்னது, அது அந்த கார்பெண்டர் 5000 6000 சொன்னார், இவ்வளவுல நான் பண்ணி கொடுக்குறேன். கடைசியில் அதை விட 3 மடங்கு அதிகமாக போயிடுச்சு. பிறகு அவர் சொல்றார், நான் கட்டல்ல படுக்கிறேன், எவ்வளவு செலவாச்சுன்னு நினைச்சா தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொன்னார். அப்புறம் என்னன்னா இவர் இப்படி ஒரு அழகான கட்டல் வேணும்னு நினைச்சார். அந்த கட்டல் வேணுங்கிற ஆசையை நீக்கிறதுக்கு செஞ்சார். என்ன காஸ்ட்னா அதிகமாக பணத்தை கொடுத்து வாங்கினார். அப்போ அந்த ஆசையை பூர்த்தி பண்ணும்போதே உள் மனதில் அதுக்காக எதை இழந்தம்ங்கிறது ஞாபகம் வர வர எவ்வளவு ஆனந்தம் வந்திருக்கும். ஒரு கால் ஒரு திண்ணையில் படுத்து தூங்கிட்டு இருப்பார் ஒரு மகாத்மா. அவர் எவ்வளோ சந்தோஷமாக தூங்குவார். ஏன்னா அவளுக்கு அப்படி ஒரு கட்டல் வேணுங்கிற ஆசையே இல்லை. மன அமைதி ஆத்மாவினுடைய ஆனந்தத்தின் பிரதிபிம்பம். இப்போ இந்த ஒரு பெரிய விசாரத்தில் இப்படி மனுஷ கந்தர்வத்தில் ஆரம்பித்து படிப்படியாக கடைசியில் பிரம்மா வரைக்கும் இந்த இறுதி கன்க்ளூஷன் என்னன்னா, பிரம்மா எவ்வளவு ஆனந்தத்தை அனுபவிக்கின்றாரோ, பிரம்மான சிருஷ்டிகர்த்தா, அதே ஆனந்தத்தை பூலோகத்தில் இருக்கின்ற எந்த ஐஸ்வர்யமும் இல்லாமல் வைராகியம்ங்கிற குணம் இருப்பவன் அனுபவிக்கின்றான். அப்போ இவன் யாரு பெருசு? இதுல பிரம்மா பெரியவரா ஒரு வைராகிய பெரியவனான்னு சொன்னா, வைராகியம்தான் நமக்கு அதிக ஆனந்தத்திற்கு காரணம். இதுதான் இந்த விசாரத்தினுடைய சாராம்சம். இனி இதில் அடுத்த கருத்து இந்த விசாரத்தின் துணை கொண்டே ஒரு மகா வாக்கியம் வருகின்றது. அந்த மகா வாக்கியம் இந்த ஆனந்த அதிசயத்தினுடைய விசாரத்தின் அடிப்படையில். அதை நம்ம பார்க்கிறதுக்கு முன் இப்ப நம்ம ஆனந்த விசாரத்தை நிறைவு செய்ய வேண்டும். ஒரு பொருளோடு நாம் இணக்கம் வைத்து ஒரு ஆனந்தத்தை அனுபவித்தால் சாஸ்திரம் அதை விஷயானந்தம் அப்படின்னு சொல்லுது. உண்மையிலேயே அது ஆத்மானந்தம் தான், ஆத்மாவினுடைய ஆனந்தத்தின் பிரதிபிம்பம் தான். ஆனா அந்த பிரதிபிம்பம் வரணும்னா இவனுக்கு விஷயம் தேவைப்படுது. அந்த பொருள் இருந்தாதான் ஆத்மாவினுடைய ஆனந்தம் இவனுக்கு கிடைக்கின்றது. இவனுடைய ஆனந்தம் இவனுக்கே கிடைக்க இவன் என்ன பண்றான்? ஒரு விஷயத்தை சார்ந்துள்ளான். அதனால சாஸ்திரம் அந்த ஆனந்தத்தை விஷயானந்தம் என்று சொல்கிறது. இப்ப விஷயானந்தம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் ஒரு பொருளோடு சம்பந்தம் வைத்து பொருளை வாங்கியோ பொருளை நீக்கியோ அடைகின்ற ஆனந்தம். பிறகு இரண்டாவது ஆனந்தம் வைராகிய ஆனந்தம், விரகானந்தம்னு சொல்லலாம். வைராகிய ஆனந்தம், இந்த வைராகியத்தினால வர்ற ஒரு ஆனந்தம். ஒரு விஷயத்தை தியாகம் செய்யறதுனால ஒரு ஆனந்தம் வருகின்றது. இந்த ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கணும்னா விஷயானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கே மைண்டு கொஞ்சம் சூக்ஷமா இருக்கணும். இல்லைன்னா அதையும் கூட அனுபவிக்க தெரியாது.
சில பேர் நல்லா சமைச்சு கொடுத்துருப்பாங்க, அந்த சுவையும் கூட சாப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ண தெரியாத ஆளுகள்லாம் உண்டு. அப்போ ஒரு விஷயத்தில் இருக்கிற வேற்றுமையை பார்க்கணுன்னாலும் கூட கொஞ்சம் புத்தி நல்லா இருந்தா தான், கூர்மையா இருந்தா தான் இதை விட இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எதையுமே நம்ம கம்பேர் பண்ணி ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அதை விட பல மடங்கு புத்தி சூக்ஷ்மமா இருந்தா தான் அந்த விஷயத்தில் இருக்கிற தோஷத்தை பார்த்து இது என்ன திருப்திப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை என்று பிறகு கோஷ அபிமானத்தை அதிகப்படுத்தி, விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷத்தில் அபிமானம் வச்சு லோ லெவல் ஆனந்தத்தை தியாகம் பண்ண முடியும். அதை வைராகிய ஆனந்தம்னு சொல்றோம். இந்த வைராகிய ஆனந்தம் இருக்கே, இந்த வைராகியத்தினால வர்ற ஆனந்தத்தை சாஸ்திரம் ஒரு கோணத்தில் அதுவே சாத்தியமாக சொல்லும். நீ அடைய வேண்டித்தது வைராகியத்துல ஆனந்தத்தை அடையணும். பிறகு எந்த ஒரு சாஸ்திரம் வைராகியத்தினால் ஒரு ஆனந்தத்தை நீ அடைந்தீனா, பிரம்மதேவனுக்கு என்ன ஆனந்தம் இருக்கோ அந்த ஆனந்தத்தை வரை நீ அடையலாம். அப்போ வைராகிய ஆனந்தம் எவ்வளவு தூரம் நம்ம எடுத்து செல்லும். இந்த உலகத்தையே படைச்ச சிருஷ்டி கர்த்தாவுக்கு எவ்வளவு ஆனந்தமோ அதே ஆனந்தத்தை நீ வைராகியத்தினாலேயே அடையலாம். அதுவே உன்னுடைய ஒரு கோணத்தில் சாத்தியம். பிறகு அடுத்ததுதான் ரொம்ப முக்கியம். இதுவே பரம புருஷார்த்தம் அல்ல, இதற்கு மேலேயும் ஒரு ஆனந்தம் இருக்கு. ஏன்னா இந்த ஆனந்தங்கள் எல்லாமே சாதிசயம். இதை விட இது அதிகம், இதை விட இது அதிகம். பிறகு ஏதாவது ஒரு ஆனந்தம் இருக்கா, அது நிரதிசயம். அந்த ஆனந்தத்துக்கு மேல ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாதபடி இருக்கின்றதா என்றால் அது பிரம்மானந்தம் அல்லது ஆத்மானந்தம் அல்லது வித்யானந்தம். இந்த ஆத்ம ஞானத்தை ஒருவன் அறிந்தால், நானே ஆனந்த சொரூபம் என்ற ஒரு அறிவு ஒருவனுக்கு ஏற்பட்டால், அந்த அறிவினால் ஒரு நிறைவு ஒருவனுக்கு கிடைக்கின்றது. அதுதான் மோட்சம், அதுதான் நிரதிசய ஆனந்தம். ஆனந்தத்தின் எல்லை அதுதான். எதுனா ஞானத்தினால கிடைக்கிற ஆனந்தம், ஞானானந்தம்னு சொல்லலாம், அல்லது பிரம்மானந்தம் அல்லது ஆத்மானந்தம். அப்ப நாம் அனுபவிக்கின்ற ஆனந்தங்களினுடைய பட்டியலில் ஒரு விஷயத்தை நம்ம அடைஞ்சு ஆனந்தம் அடைஞ்சோம்னா அது அல்பம். ஏன்னா அந்த விஷயத்துக்குரிய நம்ம பே பண்ணித்தான் அனுபவிக்கணும். பணத்தை கொடுக்கணும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும், அடிமைத்தனத்தை கொடுக்கணும். இதையெல்லாம் வித்து தான் வாங்க முடியும். வைராகியத்துல இதன் மீதுள்ள தோஷத்தை தெரிஞ்சு நம்ம அதிக ஆனந்தத்தை அனுபவிக்கின்றோம். இதெல்லாமே பிரதிபிம்பந்தான். நானே ஆனந்த சொரூபம்ங்கிற ஞானத்தை அடைந்து அந்த ஞானத்துல ஒருவன் நிறைந்திருந்தால் அதுதான் மோக்ஷம். அந்த மோக்ஷத்திற்கான ஞானத்தை தான் சயச்சாயம் புருஷே சயச்சாவாதித்யே ச ஏககன அடுத்த பகுதியில் இந்த ஆனந்தத்தினுடைய விசாரத்தின் அடிப்படையிலேயே ஒரு மகா வாக்கியம் வருகின்றது. அதை நாம் நாளை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.